वाकया येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्वामितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांस श्रीरूपं साग्रजातं सगेन रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सजना ललिता श्रीविशाखान्वितांश हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांता राधा कांता नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरूपयस्य कृपा सिन्धु भयेव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे मोकं करोति वाचालं भङ्गं लङ्घेते गिरिं यत्कृपातमगं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरं हरि ओं तत्सत्। ओं नमो भगवते वासुदेवाय। ओं नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा। प्रणाम्स टू ऑल वैष्णवास and Vaishnavis. இன்னைக்கு பகவத்கீதை பிரபுஜி. ஓகே, பகவத்கீதை மகாத்மியம். பகவத்கீதை உண்மை விரிவில் மகாத்மியம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, எத்தனாவது அத்தியாயம் பார்க்கணும் தெரியுமா? இன்னைக்கு 4 வரைக்கும் முடிச்சிருக்கோம் பிரபுஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரி மாதாஜி, ஓகே, 5வது போட்டுருங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. படிங்க மாதாஜி. மாதாஜி, எனக்கு இது ரொம்ப சின்ன எழுத்தா இருக்குங்க. பவர் கம்மிங் மாதாஜி, இது தெரிய மாட்டேங்குது. சரி பிரபுஜி, கொஞ்சம் பெருசா அனுப்ப பாருங்களேன் படிக்கிற மாதிரி. ஹரே கிருஷ்ணா. நீங்க ஜூம் பண்ணிக்கலாம். உங்க இதுல நீங்க ஜூம் பண்ணிக்கலாம், வரும். இந்த இதுல ஜூம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு வரும். சரிங்களா? இந்த சைடுல எழுத்துக்கள் போயிடுறது பிரபுஜி. சரி, நானே படிக்கிறேன். பகவத்கீதையின் 5ஆம் அத்தியாயத்திற்கான பெருமைகள். பகவான் விஷ்ணு கூறினார், என் பிரியமான லட்சுமி தேவி, இப்போது ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயத்தின் எல்லையற்ற பெருமைகளை நான் உனக்கு கூறுகின்றேன். கவனமாக கேட்பாயாக. மந்திர தேசத்தில் புருகுஸ்பூர் என்ற நகரில் பிங்களன் என்ற பெயரில் ஒரு பிராமணன் இருந்தான். அவன் தனது சிறுவயதில் பல்வேறான பிராமண செயல்களிலும் வேதங்களிலும் நல்ல பயிற்சி பெற்றிருந்தான். ஆனால் அவனுக்கு கல்வியில் ஆர்வமில்லை. எனவே இளமை பருவம் வந்ததும் மிக புகழ் பெற்றுவிட்டான். அங்கு வாழ்ந்தபோது சிறிது சிறிதாக மேலும் மேலும் பாவ வாழ்வினுள் விழ ஆரம்பித்தான். பிறர் மனைவியோடு இன்பம் காணவும் போதைப் பொருட்களை பயன்படுத்தவும் செய்தான். எல்லா பாவ செயல்களிலும் ஈடத் தொடங்கினான். அரசனுடன் மிக நெருக்கமாக தனது நிலை பற்றி மிகவும் தற்பெருமை கொள்ள ஆரம்பித்தான். பிங்களன் அரசன் தனிமையில் இருக்கும் போது அவனிடம் பிறரை பற்றி பங்களன் விமர்சித்து அதில் இன்பம் கண்டான். பிங்களனது மனைவி அருணா தாழ்ந்த குலத்தில் பிறந்தாள். அவள் மிகவும் காம வயப்பட்டவள். மற்ற பல மனிதர்களுடன் அவள் உறவு வைத்திருந்தாள். பிங்களன் இதை பற்றி தெரிந்து கொண்ட போது அருணா அவனை கொன்றுவிட முடிவு செய்தார். ஒரு நாள் இரவு அவனது கழுத்தை வெட்டி தோட்டத்தில் புதைத்து விட்டாள். மரணத்திற்கு பின் பிங்களன் நரகத்தின் இருண்ட பிரதேசங்களுக்கு பல காலம் துன்பம் அனுபவித்தான். அதன் பின் ஒரு கழுகின் உடலை பெற்றான். அருணா பல மனிதர்களோடு சுதந்திரமாக தொடர்பு கொண்டு வாழ்ந்து பால்வினை நோயால் தாக்கப்பட்டாள். அவளது இளமையான உடல் விரைவில் அசிங்கமாகி கவர்ச்சியின்றி போய்விட்டது. அவள் இறந்த பின்பு நகரம் சென்று பல காலம்
துன்பப்பட்ட பின் ஒரு பெண் கிளி உடலை பெற்றாள். ஒரு நாள் அந்த பெண் கிளி அங்கும் இங்கும் உணவு தேடி அலைந்து கொண்டிருந்த போது, முற்பிறவியில் பிங்கிலென இருந்த கழுகு பெண் கிளியை பார்த்து தனது முந்தைய பிறவியில் அது தன் மனைவியாய் இருந்ததை ஞாபகத்தில் கொண்டு தனது கூரிய அலகுகளால் கிளியை தாக்கியது. அக்கிளி ஓர் மனித மண்டையோட்டில் இருந்த நீரினுள் விழுந்தது. மூழ்கி இறந்து விட்டது. அச்சமயம் ஒரு வேடன் வந்து கழுகை அப்பால் தாக்கிவிடவே, கழுகும் அதே மண்டையோட்டினில் அருகே விழுந்து விட்டது. அதன் தலை மண்டையோட்டினுள் இருந்த நீரில் மூழ்கி கழுகு இறந்து விட்டது. அதன் பின் யமதூதர்கள் வந்து அவர்களை யமலோகத்திற்கு அழைத்து சென்றனர். அப்போது அவை இரண்டும் தத்தம் பழைய பாவ விளைவுகளை எண்ணி பயந்ததால் நடுங்கிக் கொண்டிருந்தாள். யமதர்மராஜா, உங்களது எல்லா பாவங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு விட்டீர்கள். நீ இருவரும் வைகுண்டம் செல்லலாம் என்று கூறி, இதை கேட்ட பிங்களனும் அருணாவும் தம்மை போன்ற பாவாத்மாக்கள் வைகுண்டம் போகும் உரிமை பெற்று எப்படி என கேட்டனர். யமதர்மராஜா கூறினார், கங்கை கரையில் வீடுகள் என்ற விஷ்ணு பக்தர் வடுகன் என்ற விஷ்ணு பக்தர் வாழ்ந்து வந்தார். அவர் பொறாமை, காமம், பேராசை ஆகியவற்றிலிருந்து விடுபட்டார். அவர் தினமும் பகவத்கீதை 5ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்து வந்தார். அவர் தம் உடலை விட்ட பின் நேராக வைகுண்டம் சென்றார். அத்தகைய பெரும் பக்தரின் மண்டையோட்டில் அருகில் நீங்கள் உடலை விட்டீர்கள். அவர் தினமும் பகவத்கீதை 5ஆம் அத்தியாயம் பாராயணம் செய்ததால் அவரது உடல் முழுமையாக தூய்மை அடைந்திருந்தது. இதனால் தான் உங்களுக்கு வைகுண்ட லோகம் கிடைத்துள்ளது. பகவத்கீதை 5வது அத்தியாயத்தின் பெருமை அவ்வளவு பெரியதாகும். பகவான் விஷ்ணு கூறினார், எனது பிரியமான லட்சுமி தேவி பகவத்கீதையின் பெருமைகளை பற்றி யமதர்மராஜிடம் கேட்ட அவை இரண்டும் மிக மகிழ்ந்து வைகுண்டத்திலிருந்து தங்களை அழைத்து வந்த புஷ்ப விமானத்தில் அமர்ந்தார். 5ஆம் அத்தியாயத்தை கேட்கும் மிக மோசமான பாவாத்மா கூட வைகுண்டம் செல்வார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜிஸ், பிரபுஜிஸ். இந்த கதையிலேருந்து நீங்க என்ன தெரிஞ்சிட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. 5வது அத்தியாயத்தை படிச்சு நம்மளும் இது மாதிரி உடல் தூய்மை அடைந்து வைகுண்டம் போகணும் அப்படிங்கறத நம்ம ஃபாலோ பண்ணணும். எப்படி போனாங்க வைகுண்டம்? தூய்மையான பக்தர்னால காமம், ஆசை இதெல்லாம் துறந்து ஒரு பக்தர் பக்கத்துல விழுந்தனால இந்த பலன் கிடைச்சது அவங்களுக்கு. அதனால பக்தரோட சவகாசம் கொண்டு சங்கத்தினால நம்ம இதெல்லாம் பண்ணி அவருடைய மண்டை ஓட்டு பக்கத்துல விழுந்ததுக்கே இவ்வளவு அப்படின்னா ஒரு பக்தருடைய 24 மணி நேரமும் இருந்தா எப்படி இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த கதையிலேருந்து. பிங்களன் எவ்வளவு மோசமா இருந்தாலும் அதே மாதிரி அவங்களுடைய மனைவி அப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் 2 பேரும் செஞ்ச பாவத்துக்காக அவங்க அந்த ஒரு தூய பக்தருடைய மண்டையோட்டு பக்கத்துல விழுந்ததுக்கே அப்படி அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் போய் பகவானுடைய தாமரை பாதங்களுக்கு போய் சேர்றாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த கதையிலேருந்து புரிஞ்சுக்கலாம், நல்லாவே புரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதனுடைய மண்டை ஓட்டுங்கிறது மட்டும் இல்லாம அவர் மிக ஆத்ம ஞானத்தை உணர்ந்த பக்தன். அவருடைய மண்டை ஓட்டுக்கு பக்கத்துல விழுந்ததுனால மண்டை ஓட்டுக்குள்ளே வேறு பிறவி எருது ரூபம், கழுது, கிளி ரூபம் எடுத்தால் கூட அது என்ன அழகா முக்தி அடைகிறது அப்படிங்கிறது பகவான் எவ்வளவு சுலபமா அவ்வளவு கருணாமூர்த்தியா இருக்காருன்னு பார்த்துக்கணும். நம்ம இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் அந்த இது விழுந்ததுக்கே பிணமா இருக்கிற அந்த கிளி, இறந்து போன கிளியும் அந்த இதுவும் பக்கத்துல விழுந்ததுக்கே இவ்வளவு இது அப்படின்னா நம்ம 24 மணி நேரமும் 24x7 எப்பொழுதுமே பகவானுடைய பக்தர்கள் பக்கத்துல இருந்தோம் அப்படின்னா அதனுடைய மகிமை பெருமை எல்லாமே வேறு. இதுல இருந்து நம்ம இந்த கதையில இருந்து நம்ம அதை நல்லா ஆணித்தரமா நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த கதையில சொல்ல வர்றாங்க. 5வது பகவத்கீதை உண்மை உறுதியம் 5ஆம் அத்தியாயத்துல பிங்களன் கதையை வச்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த அளவு அவங்க எவ்வளவு பெரிய பாவ செயல் பண்றாங்க. அப்பேற்பட்டவங்க கூட பகவான் கருணாமூர்த்தியா இருந்து காப்பாத்துறாரு அப்படிங்கிறது. நம்ம அதை விட்டுட்டு இந்த பௌதீக உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்க இது செஞ்சா இது இப்படி சொன்னாங்க அதுக்கு சொன்னாங்க எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு
நமக்கு கிடைத்த மனித அரிதே மானிடரா பிறப்பு அப்படிங்கிற இந்த மனித பிறவியை வந்து நம்ம துஷ்பிரயோகம் செஞ்சுக்கிறோம். அதாவது சரியான பாதையில போகாம நம்ம வந்து குரு எடுத்துக்காம பக்தர்களுடைய வைஷ்ணவர்கள் சங்கத்துல இல்லாம நமக்கு நாமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், நம்மளை வந்து கொலை பண்ணிக்கிறதுக்கு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான உதாரணம் தான் இதை சொல்லலாம். நமக்கு நாமே நம்மளை அழிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த இந்த இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பேற்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும் பகவான் வந்து தூய ஆத்ம ஞானத்தை உணர்ந்தவங்களோட நம்ம இருந்தாலோ பக்கத்துல அவங்களோட இது பண்ணாலோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாலும் நம்ம இதுல இருந்து வர முடியுங்கிறது இந்த கதையில இருந்து புரிஞ்சுக்கலாம். வேற ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணிக்கலாமா? ஹரே கிருஷ்ணா. பிரபுஜிஸ், மாதாஜிஸ், எனிவன் ஷேர், உங்களுடைய இது சொல்லிக்கலாம். வேற எதுவும் பாயிண்ட் சொல்ல விரும்புறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹலோ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி. புரிஞ்சு மாதாஜி. புரிஞ்சது. வேற ஏதாவது கருத்துக்கள் சொல்ல விரும்புறீங்களா? அந்த பிங்கலன் வந்து எப்படி வந்து முன்பிறவியில வந்து இந்த அருணா என்கிறவங்க வந்து இந்த ஆண் கூட எப்படி வந்து காமத்தால ரொம்ப ஈர்த்து நிறைய பாவம் பண்ணியிருந்தாங்க. மறுபிறவியில் வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு கிளியோட இதை எடுத்து இந்த கழுவு மூலமா இது பண்ணி அந்த மண்டையோட மூலமா இறந்தனால பகவான் வைகுண்டத்துக்கு சென்றுட்டாங்க. இந்த கதை ஷார்ட்டா இதான மாதாஜி? கரெக்டா? இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு வந்து காமம் எல்லாமே பற்றற்று ஒரு எல்லாத்தையுமே திறந்தவருடைய மண்டை ஓட்டு பக்கத்துல நம்ம விழுந்ததுக்கே இவ்வளவு அப்படின்னா, அப்பேற்பட்டவங்களோட நம்ம சங்கம் வச்சுக்கிட்டு நம்ம உயர்ந்த தூய பக்தர்களோட சங்கம் வச்சுக்கிறதுனால நம்ம வந்து எவ்வளவு பியூரிஃபிகேஷன் ஆக முடியும், பகவான் கிட்டே போக முடியும் அப்படிங்கிறதுனால மிகச்சிறந்த உதாரண கதை இது. அதனால பகவத்கீதை உண்மையுள்ள 5th சாப்டர் நம்ம 5வது அத்தியாயம் படிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கதையை நல்ல ஞாபகம் வரணும். நம்ம இப்ப பெருமைகள்லாம் படிக்கிறது வந்து வெறும்னு அப்படியே படிச்சுட்டு போறது இல்லை. டெய்லியே ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதாஜிஸ் பிரபுஜிஸ் எல்லாருமே என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்ல இருந்து டெய்லியே படிக்கணும். நம்ம இப்ப 5வது அத்தியாயம் படிச்சிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு தடவை நைட்டு நேரம் கிடைக்குதோ மார்னிங்ல பகல் வேளையில உங்களுக்கு நேரங்கள் கிடைக்கலைனாலும் உட்காந்து ஒவ்வொரு கதையா ரிப்பீட் பண்ணி படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்தந்த அத்தியாயத்தை படிக்கிறப்ப நமக்கு நல்ல விவரங்கள் புரியும். இந்த இதுக்கான பெருமைகள் மகாத்மியம் வந்து இந்த கதை, இதுல இருந்து காமம் ஆசை இதெல்லாம் நம்ம இது பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அதுல வந்து அகர்மா பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. பகவத்கீதை 5வது பகவத்கீதை உண்மை உருவில் 5வது அத்தியாயத்தை வந்து அகர்மாவை பத்தி தான் அதுல சொல்லியிருப்பாங்க. கர்மா, அகர்மா, விகர்மா. அதுல வரப்ப அகர்மாவை பத்தி தான் அதுல சொல்லியிருப்பாங்க. கம்ப்ளீட்டா அந்த ஃபுல் சாப்டர் ஃபுல்லா அதுதான் சொல்லியிருப்பாங்க. அப்ப சொல்றப்ப நம்ம இந்த காம ஆசை மத ஆச்சரியம் இந்த இதுலேருந்து வெளியில வரணும் அப்படின்னா இந்த பிங்களன் மாதிரி நம்ம இல்லாம ஒரு தூய பக்தர்களோட சங்கமத்தினால நம்மளால எதையும் வெல்ல முடியும் அப்படின்னு இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பகவான் அதுக்கு கருணாமூர்த்தியா இருக்கார். நம்மளை விட பகவான் தான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இந்த குழந்தை நம்மளை விட்டு இங்க இருந்து நம்மளோட இல்லாம ஏதோ சின்ன பொருளுக்காக ஆசைப்பட்டு போயிடுதே அப்படின்னு பகவான் தான் கவலைப்பட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமா இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. எந்த சந்தேகம் இல்லை, வேற எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்னா அடுத்த சாப்டர் போலாம். நம்ம 6வது சாப்டரோட மகாத்மியம். ஹரே கிருஷ்ணா. படிக்கிறீங்களா? 6வது அத்தியாயம் பெருமைகள் படிங்க. நானே படிக்கிறேன், யாரும் படிக்கலைங்களா? ஓகே, படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி புதுசா ஒருத்தர் ஜாயின் ஆகிக்கிறாங்க. இத்தனை நாளும் ஜாயின் ஆகலையே, ராதா மாதாஜின்னு. ஓகே, சரி மாதாஜி. ஷேர் பண்ணா படிப்பாங்க மாதாஜி. ஓகே, பிரபு கிட்ட சொல்றேன் மாதாஜி. மாதாஜி புதுசா இல்ல, அன்னைக்கெல்லாம் 4 கிளாஸ் அட்டன் பண்ணினேன் நானு. நடுவுல தொலைஞ்சு போச்சு மாதாஜி, எனக்கு அட்டன் பண்ண முடியல 3 நாளா. மாதாஜி நீங்க படிங்க, அப்ப நீங்க படிங்க. யாருக்கு படிக்க முடியுமோ படிங்கம்மா. ராதா மாதாஜி படிங்க. படிக்கிறேன். 6வது அத்தியாயம் தானே மாதாஜி? 6வது அத்தியாயத்தினுடைய பெருமைகள் மகாத்மியம். பகவத்கீதை 6ஆம் அத்தியாயத்தின் பெருமைகள். பகவான் விஷ்ணு கூறினார், என் பிரியமான லக்ஷ்மி, இப்போது ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6ஆம் அத்தியாயத்தின் பெருமைகளை நான் இப்போது உனக்கு கூறப் போகிறேன்.
இதை கேட்பவர் யாராயிலும் அவர் ஜட உலகிலிருந்து விடுதலை பெறுவார். கோதாவரி நதிக்கரையில் பிரதிஷ்டானபூர் பைத்தான் என்ற அழகிய நகரம் ஒன்று உள்ளது. அங்கு நான் பிப்பலேஸ்வரர் என்ற பெயரில் புகழ் பெற்று விளங்குகின்றேன். அந்த நகரில் ஞானஸ்ருதி என்ற அரசன் இருந்தான். அவனது நற்குணங்கள் அளவற்றவை. அவனை மக்கள் மிகவும் நேசித்தனர். அவன் தினமும் அக்னி ஹோமங்கள் செய்து வந்தான். அவை மிகவும் செல்வ செழிப்புடன் செய்யப்பட்டன. அவற்றிலிருந்து எழுந்த புகை ஸ்வர்கலோகத்தின் மகிழ்ச்சி பூங்காவான நந்தவனத்தை அடைந்து அங்கிருந்த கற்பக விருட்ச மரங்களின் இலைகளை கருநிறம் ஆக்கும் அளவிற்கு பெரிய அளவில் ஹோமங்கள் செய்யப்பட்டன. அந்த இலைகள் அரசன் ஞானஸ்ருதிக்கு தங்கள் மரியாதைகளை தெரிவிக்கும் வகையில் காணப்பட்டன. அப்பெரும் அரசனின் புண்ணிய செயல்களால் பிரதிஷ்டானபூரில் தேவர்கள் எப்போதும் தங்கியிருந்தனர். ஞானஸ்ருதி தானம் அளிக்கும் போது மேகங்கள் மழையை விநியோகிப்பது வழக்கம். ஞானஸ்ருதியின் தூய அறநெறி செயல்களால் சரியான காலத்தில் மழை பொழிந்தன. வயல்களில் எப்போதும் பயிர் நிரம்பி இருந்தன. அவை 6 வகை பூச்சிகளாலும் தாக்கப்படாமல் இருந்தன. அரசன் குடிமக்களின் நன்மையை கருதி எப்போதும் கிணறுகளையும் குளங்களையும் வெட்டியபடி இருந்தான். கண்டினியூ பண்ணிட்டா மாதாஜி? வேறங்களா? படிங்க. வேற யாராவது படிக்கிறதா படிங்க, இல்லாட்டி நீங்களே படிங்க. வேற யாராவது படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஓகே, கண்டினியூ பண்றேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. ஞானஸ்ருதியின் மீது மகிழ்ச்சியுற்ற தேவர்கள் ஹம்சங்களின் வடிவில் அவனது அரண்மனைக்கு சென்று அவனை ஆசீர்வதிக்க எண்ணினர். அன்னங்கள் ஆகாயத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக பறந்து வந்து கொண்டிருந்தன. பத்ராஸ்வன் மேலும் ஓரிரு அன்னங்களோடு சேர்ந்து பிற அன்னங்களை விட ஞானஸ்ருதியை பார்க்கவில்லையா? அவன் தனது ஓரிரு அன்னங்களோடு சேர்ந்து பிற அன்னங்களை விட வேகமாக பறந்ததால் பிற அன்னங்கள், ஓ நண்பா, நீ ஏன் வேகமாக பறக்கிறாய்? உன் முன்னால் நீ ஞானஸ்ருதியை பார்க்கவில்லையா? தனது விருப்பத்தால் அதிர்ச்சியை சாம்பலாக்கும் சக்தி படைத்தவன் என்று கூறின. அதை கேட்ட பத்ராஸ்வன் சிரித்துவிட்டு, நண்பர்களே, இந்த அரசன் ஞானஸ்ருதி பெரும் முனிவரான ரைக்கியரை போல் அவ்வளவு வரை பெற்றவனா என கூறினார். உயர்ந்த தனது ஹரே கிருஷ்ணா. என்னாச்சு? டவர் கட் ஆயிடுச்சு மாதாஜி. உயர்ந்த தனது அரண்மனையின் மேல் மாடத்திலிருந்து இறங்கி வந்து தனது அரியணையில் அமர்ந்தான். மகிழ்ச்சியாக இருந்தான். மகிழ்ச்சியுடன் தனது சாரதியை அழைத்த அரசன் ரைக்கர்னை அழைத்து அவனை சரியா தெரிய மாட்டேன். நடுவுல கட் ஆயிட்டு இருந்தது. நானே படிக்கட்டுமா மாதாஜி? படிங்க மாதாஜி. உயர்ந்த தனது அரண்மனையின் மேல் மாடத்தில் இருந்து கொண்டு இதை கேட்ட அரசன் ஞானஸ்ருதி கீழே இறங்கி வந்து தனது அரியணையில் அமர்ந்தான். மகிழ்ச்சியுடன் தனது அரண்மனையில் அமர்ந்தான். மகிழ்ச்சியுடன் தனது சாரதியை அழைத்த அரசன் ரைக்கியர் என்ற பெரும் முனிவரை தேடி வரும்படி அவனை அனுப்பினான். அரசனின் ஆணையால் மகிழ்ச்சி பெற்ற மகன் என்ற அந்த சாரதி உடனே புறப்பட்டான். முதலில் அவன் காசிக்கு சென்றான். அங்கு எல்லா உயிர்களின் நன்மைக்காக பகவான் விஸ்வநாதர் எழுந்தருளியுள்ளார். அடுத்து எல்லோரையும் பிறப்பு இறப்பு கட்டில் இருந்து விடுவிக்கக்கூடிய தாமரை கண் கொண்ட பகவான் கதாதரர் தங்கியிருக்கும் கயாவுக்கு சென்றான். பற்பல புண்ணிய கஷேத்திரங்களை கடந்து பாவங்களை எல்லாம் போக்கக்கூடிய மதுரா நகருக்கு சென்றான். இந்த இடத்தில் முழுமுதற் கடவுளான பகவான் சாஸ்திரங்களை கடைபிடிப்போர் ஆகியோர் தவங்கள் புரிந்து பகவான் கிருஷ்ணருக்கு சேவை புரிகின்றனர். அர்த்தச்சந்திரனின் வடிவில் உள்ள மதுராபுரி அழகியதும் தருவதுமான யமுனா நதியின் கரையில் அமைந்துள்ளது. அந்த பக்தியில் அழகியான கோவர்தனகிரி அமைந்துள்ளது.
அது ஒரு கிரீடத்தின் பெரிய மனிதாவின் அழகுக்கு அழகு சேர்த்து கம்பீரத்தை கூட்டுகிறது. அதை சுற்றிலும் தூய்மையான மரங்களும் பயிர்களும் உள்ளன. மதுராவை சுற்றிலும் அற்புதமான 12 வனங்கள் உள்ளன. அவற்றில் பகவான் கிருஷ்ணர் தனது அற்புதமான திவ்ய லீலைகளை அனுபவிக்கிறார். மதுராவின் மேற்கே சென்ற மகன் பின்பு வடக்கே சென்றான். ஒரு நாள் காஷ்மீர் நகரை அடைந்து அங்கு ஒரு பெரிய ஒளி வீசும் வெண்மையான இடத்தை கண்டான். அந்த இடத்தில் தொடர்ந்து பல ஹோம நெருப்புகள் எரிந்து கொண்டிருந்ததால் அங்கே இருந்த அனைவரும் முட்டாள்களும் கூட தேவர்களைப் போல் அழகாக தோன்றினர். மேகங்கள் வரிசையாக எப்போதும் காஷ்மீர் நகரின் மீது தொங்கிக் கொண்டிருப்பது போல் தோன்றின. அந்நகரில் மாணிக்க ஈஸ்வரர் என்ற சிவபெருமானை வழிபட்டுக் கொண்டிருந்தான். சிவபெருமானிடம் அவனுக்கு இருந்த பக்தியால் அந்த அரசனும் மாணிக்கேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டான். கோவிலின் வாசலுக்கு அருகில் ஒரு மரத்தடியில் ஒரு சிறு வண்டியில் ஒரு பெரும் மகான் அமர்ந்தார். ஞானசுத்தியின் விளக்கத்தை ஒப்பிட்டு பார்த்த மகன் அம்மகானே ரைக்கியர் என்பதை தெரிந்து கொண்டான். உடனடியாக அவரது பாதங்களில் விழுந்து, மகானே, தாங்கள் எங்கே வசிக்கிறீர்கள்? தங்கள் முழு பெயர் என்ன? தாங்கள் எவ்வளவு பெரிய மகான், ஆனால் இவ்விடத்தில் அமர்ந்திருக்க காரணம்தான் என்ன என்று வினவினான். மகனின் வார்த்தைகளை கேட்ட ரைக்கியர் சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, பின் நான் முழுவதும் திருப்தியுற்றிருக்கிறேன், எனக்கு எதுவும் தேவையில்லை என கூறினார். இதை கேட்ட மகனின் இதயத்தில் அனைத்தும் தெளிவாக இருந்தது. தனது பெரும் பயணத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் பிரதிஷ்டாபூருக்கு சென்றான் மகன். அங்கே அரசனை சந்தித்து தனது மரியாதைகளை தெரிவித்து கூட்டுக்காரங்களோடு நடந்த விஷயங்களை அனைத்தையும் கூறினான். எல்லாவற்றையும் கேட்ட அரசன் உடனடியாக சென்று ரைக்கியரை தரிசிக்க விருப்பம் கொண்டான். பற்பல மதிப்புமிக்க ஆபரணங்களை காஷ்மீருக்கு சென்றார். ஞானசுத்தி அங்கே ரைக்கியரை கண்டதும் அவர் முன் விழுந்து தன்னுடன் கொண்டு வந்த பட்டு மற்றும் ஆபரணங்கள் அனைத்தையும் அவரிடம் சமர்ப்பித்தான். ஆனால் அரசனே, உபயோகமற்ற இப்பொருட்கள் அனைத்தையும் உமது ரதத்தில் எடுத்துக்கொண்டு இவ்விடத்தில் இருந்து திரும்பல் என்று கூறினார். உடனே அரசன் பெரும் பக்தியுடன் அவரது பாதங்களில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டான். தன் மீது கருணை காட்டும்படி கேட்டுக்கொண்ட அரசன், மகானே, இத்தகைய மிக உயர்ந்த துறவு நிலையையும் பகவானிடம் பெரும் பக்தியையும் தாங்கள் எவ்வாறு அடைந்தீர்கள் என கேட்டார். அரசனின் பணிவான நடத்தையால் மகிழ்ச்சியுற்ற ரைக்கியர், நான் தினமும் பகவத்கீதையின் 6ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்கிறேன் என பதில் கூறினார். பின் ரைக்கியரிடம் ஞானசுத்தி ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6ஆம் அத்தியாயத்தை கேட்டுக்கொண்டான். அது முதல் தினமும் அந்த 6ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்து வந்தான். காலப்போக்கில் விரைவில் ஒரு புஷ்பக விமானம் வந்து அரசனை வைகுண்டம் அழைத்து சென்றது. இதற்கிடையில் தினமும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்து வந்த ரைக்கியரும் வைகுண்டம் சென்றார். அங்கே பகவான் விஷ்ணுவின் தாமரை பாதங்களில் சேவையில் ஈடுபட்டார். தினமும் பகவத்கீதையின் 6ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்பவர் யாராயினும் விரைவிலேயே அவர் பகவான் விஷ்ணுவின் தாமரை பாதங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை பெறுவார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ. கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா நிதானமா படிச்சீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகவத்கீதை இந்த 6ஆம் அத்தியாயத்து பெருமைகளை பகவான் விஷ்ணு வந்து தன்னுடைய பிரியமான லட்சுமி தேவிக்கு ஸ்ரீமத் பகவத்கீதை 6வது பெருமையை பத்தி சொல்றேன் அப்படின்னு இந்த ஜடபுடல இருந்து எப்படி விடுதலை பெறுறது அப்படிங்கிறத, அது வந்து அஷ்டாங்க யோகம், ஞானயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த உதாரணத்தை வந்து சொல்ல வராங்க. அப்படி சொல்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா, கோதாவரி நதிக்கிற பிரதிஷ்டாபுரம் அப்படிங்கிறது பைத்தான் அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்கு. அங்க வந்து பைத்தான் அந்த நகர்ல வந்து அவர் என்ன விப்பலேஸ்வரர் என்னமோ ஒரு பேர் வருங்க, விப்பலேஸ்வரர். அந்த அவர் வந்து புகழ் பெற்று வருங்க. அவருடைய நல்ல குணங்கள், அவர் எப்படி வந்து ஒரு உதா ஹோமங்கள்லாம் செய்யறது, இப்படி வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள்லாம் அவர் இது பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அஷ்டாங்க ஒரு யோக முறையினால, யோகினால எப்படி வந்து பகவான் கிட்ட நம்ம வந்து இது பண்ண முடியும், வர முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த இது ஆரம்பத்துல இருந்து இது சொல்ல வராங்க. அதாவது ஒரு தூய பக்தி அப்படின்னு பண்றதுல இது ஒரு விதம், இந்த மாதிரியாவும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையில சொல்ல வராங்க. இதுல இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஞானஸ்ருதி அப்படிங்க அந்த மகிழ்ச்சியினால தேவர்கள் வந்து
ஹம்சங்களின் அண்ணங்களாக இருந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்றாங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நீ வந்து உன்னுடைய விருப்பத்தினாலே எதிரியை வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, இந்த பத்ராஷன் வந்து என்ன சொல்றாருன்னா, ரைக்கிரியை போல நான் அவ்வளவு வந்து வலிமை பெற்றவன் இது இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்ல வராங்க. அப்ப வந்து அங்க வந்து அரியணையில் அமர்ந்துக்கிற அரசன் வந்து, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. விளங்குது மாதாஜி. கேக்குதா இப்ப? கேக்குது கேக்குது. ஓகே. அரசன் ஆணையினால மகிழ்ச்சி பெற்ற மகன் வந்து காசிபுரிக்கு திருப்பி போறான். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாரும் வந்து இந்த பிறப்பு இறப்புல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா, இந்த அங்க வந்து பகவான் வந்து கதாதர் வந்து இதுல கயாவுக்கு வந்து வந்துட்டு பாவங்கள் எல்லாம் போக்கக்கூடிய மதுரா நகருக்கு முழுமுதற் கடவுள் பிறந்தார் இல்லையா? அங்க இருந்து வேதங்கள் பிற சாஸ்திரங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு பகவான் கிருஷ்ணனுடைய பக்தர்களுக்கு அங்க அவர் வந்து சேவை பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அர்த்த சந்திர வடிவில் உள்ள மதுராபுரி அழகியதும் இரவில் அமைந்துள்ளது. அதாவது அர்த்த சந்திரன் வடிவில இருக்கும் மதுராங்கிற அந்த அழகிய ஊரு. எப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் வந்து ஜெயில வந்து பிறந்த இடம்தான் இந்த மதுரா அப்படிங்கிறது. பிருந்தாவன்ல இருந்து கொஞ்சம் தொலைவில் தான் இருக்கு இந்த மதுரா. அவ்வளவு ஒரு அழகான அந்த இடத்த வந்து அந்த இதுக்கே மகுடம் சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். மணிப்போல் மதுராவின் அழகுக்கு அழகு. தூய்மையான மரங்களும் பயிர்களும், இன்னும் சொல்ல போனா மரங்கள் கூட ரொம்ப தூய்மையாகவும் நல்ல பச்சை பசேலும் அது மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படி இருக்கிறது அப்படின்னா, பகவானே அங்க வந்து பிறந்திருக்கிறதுனால அந்த இடம் ஃபுல்லா தூய்மையா ரொம்ப அப்படியே கண்ணுக்கே ஒளி ஊட்டுற மாதிரி அளவுக்கு அந்த அளவுக்கு அவ்வளவு நன்னா இருக்கு அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. பகவான் கிருஷ்ணர் வந்து பிறந்ததுனால அந்த இடமே அப்படின்னா பாத்துக்கோங்க. அவரு அந்த இடத்துலதான் நம்ம இருந்தோம். ஆனா நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து நம்மளுடைய ஆசைகள்னாலையும் பேராசைகள்னாலையும் நம்ம இன்னும் தனித்து வாழணும் அப்படிங்கிற சுதந்திரமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட கிருஷ்ணர் மாதிரி நம்மளும் இருக்கணும், எல்லாரும் அவருக்கு பாஸ் மாதிரி சல்யூட் அடிக்கிறாங்க, நமக்கும் அது மாதிரிலாம் செய்யணும், நம்மளும் வந்து ஒரு பெரிய உயர்ந்த அதிகாரி வந்து எப்படி பௌதிக உலகத்துல காரெல்லாம் திறந்து விடுறாங்க அந்த மாதிரி நம்ம வரணும் அப்படின்னா, ஒரு அல்ப சந்தோஷத்துக்காக, பௌதிக இன்பத்திற்காக, சிற்றின்பத்திற்காக, இந்திரிய திருப்திக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம், வீழ்ச்சி அடைந்து இந்த பூமியில வந்து பிறந்துட்டோம். ஆனா திருப்பி போறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நம்ம மனசு வச்சா நம்மளால கண்டிப்பா முடியும். ஆத்ம ஞானத்தை உணரணும் அப்படின்னா திருப்பி ஐ எம் நாட் த பாடி, ஐ எம் த சோல், பிரபுபாத் சொல்ற மாதிரி நான் இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்கும், உணர்ற வரைக்கும் நம்மளால வந்து ஆத்ம ஞானத்தை அடையிறதுங்கிறது கஷ்டம். இந்த யோகிகள்லாம் கூட சில சமயம் இது மாதிரி அஷ்டாங்க யோகங்கள்லாம் பண்றவங்க கூட சில நேரங்கள்ல வந்து அவங்க வீழ்ச்சி அடைந்துருவாங்க. ஆனா இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இது மாதிரி தாம்ல வசிக்கிறது, தாம்ல இருந்துட்டு ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து கிருஷ்ணருடைய அங்கம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களெல்லாம் நம்ம அவங்களே தவறு பண்ணியிருந்தா கூட நம்ம தவறாவே பார்க்காம, தவறான கண்ணோட்டத்துல இப்ப ஒருத்தர் கெட்டவரு, இவர் வந்து ரொம்ப மோசமானவர், இப்படி பேசுவார் அப்படி பேசுறாரு, அவரை பார்த்த உடனே நமக்கு வந்து நம்ம என்னமோ ரொம்ப நல்லவர் மாதிரியும், அவர் ஒருத்தர் தான் தப்பு பண்ணிட்டே இருக்காருங்கிற மாதிரியும் அவரை வந்து ஒரு விதமா ஒரு புழுவை பாக்குற மாதிரி கீழேந்து மேல பார்ப்போம். அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரக்கூடாது. ஒவ்வொருத்தரும் பகவானுடைய அங்கம், பார்ட் அண்ட் பார்சல். அதை மைண்ட்ல நம்ம எப்போதுமே வச்சுக்கணும். அதனால ஒவ்வொருத்தரையும் உங்களும் கிருஷ்ணர் உடைய அங்கம் இருக்கு, இவரும் கிருஷ்ணனுடைய குழந்தைகள், நம்மளும் கிருஷ்ணனுடைய குழந்தைகள். அது மாதிரி நம்ம பேதம் பார்க்க கூடாது. திருதராஷ்டர் எப்படி ஃபர்ஸ்ட் பகவத்கீதால ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் என்னுடைய மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டுட்டாரு. அந்த மாதிரி நம்ம வந்து கண்கள், இந்த பௌதிக கண்கள் இருந்தும் ஆன்மீக கண்கள் இல்லாம இருக்கக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்மீக குரு எடுத்துக்கணும், எப்பொழுதும் பக்தர்கள் வைஷ்ணவர்களுடைய சங்கமத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்துல இந்த கதைகள்ல வந்து முழுமுதற் கடவுள் பகவான் தங்கியிருந்த அந்த மதுராங்கிற பாவத்தெல்லாம் போக்கக்கூடியது. அந்த மதுரா நகருக்கு வந்து அவ்வளவு சிறப்பு பெற்றது. ஏன் அப்படின்னா, அவருடைய பகவானுடைய பரஃபன்யா, அவர் பிறந்த இடம், அவர் வாழ்ந்த ஊரு, பிருந்தாவனத்திலையும் இருக்காரு, துவாரகாலையும் இருக்காரு பகவான். எங்க எல்லாரையும் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வந்து எல்லாரையும் அப்படியே அயோத்தியில இருந்தவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போயிடுறாரு.
அவர் கூட இருந்த குரங்குகள் யாரெல்லாம் அவருக்கு அங்க இது பண்ணாங்களோ எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுறாரு, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க. ஆனா கிருஷ்ணர் வந்து அங்கங்க அன்பு பாசத்தை காமிச்சு அங்கங்க அவங்கவுங்கள விட்டுட்டு தான் போறாரே வெளிய யாரையும் அழைச்சிட்டு தான் இதுக்கெல்லாம் போகலவே இல்லை. அதே மாதிரி மதுராபுரிங்கிறது வந்து சந்திரன் வடியில இருக்குன்னு அந்த ஊரை பத்தி இது பண்றாங்க. இவ்வளவு நேரம் பகவான் பத்தி மதுராவில பிறந்தாரு, அதனால அங்க இருக்கிற இயற்கை தாவரங்கள்லாம் எப்படி இருந்தது, இது மாதிரிலாம் இருந்தது, அப்படி இருந்தது சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா சந்திரன் வடிவில் இருந்த அந்த மதுராபுரி வந்து ரொம்ப அழகானது, அந்த நதி இதுல அமைஞ்சிருக்கு, ரொம்பவும் அழகியானது, பெரிய மணி போல இருக்கும். மதுராவின் அழகு தூய்மையிலேயும் மரங்களும் பயிர்களும் உள்ளன. இதே மாதிரி அங்க வந்து தூய்மையான மரங்கள், ஏன்னா பகவானே அங்க பிறந்திருக்கிறதுனால இதுவா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கிருஷ்ணர் வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து எங்கெங்கெல்லாம் என்னுடைய தோற்றமும் பொலிவும் ஜென்ம கர்ம சமேதிவும் ஏவம் யோக வேதி தத்துவதக துக்காதேகம் புனன் ஜென்ம நைதிமாம் ஏரிசோ அர்ஜுனா அப்படின்னு பகவான் என்னுடைய தோற்றம் பொலிவு எவன் ஒருவன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் வந்து என்னுடைய உலகுக்கு என்கிட்டயே வந்து அடைஞ்சிடுவான் அப்படிங்கிற மாதிரி பகவான் சொல்றாரு. இதெல்லாம் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம கேட்டு நம்ம வந்து படிச்சு இதெல்லாம் எப்படி முடியும் சாத்தியம் அப்படின்னா, அப்போதும் இந்த கலியுகத்துல வந்து நம்மளால பக்தர்களுடைய வைஷ்ணவர்களுடைய சங்கமத்தில் இது மாதிரி அகில உலக கிருஷ்ண பக்தியத்துல இருக்கிறவங்க வைஷ்ணவர்கள சங்கமத்தினால மாத்திரம்தான் நம்மளால முடியும். அவங்களோட இருந்தோம் அப்படின்னா அவங்க பகவானை பத்தி தான் பேசுவாங்க, பகவானுடைய லீலைகளை பத்தி தான் பேசுவாங்க. எப்படி நம்ம இந்த துன்ப கடல்ல இருந்து வெளியில வர முடியும், இந்த சமுத்திரத்திலேருந்து நம்மளால எப்படி வர முடியும், எந்த சமுத்திரம், இந்த பிறப்பு, இளமை, வயோதிகம், முதுமை இப்படிங்கிற இந்த இறப்பு, இந்த சக்கரத்திலேருந்து எப்படி வர முடியும் அப்படிங்கிறதா இந்த பக்தர்களுடைய சங்கமம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நம்ம இந்த இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். அது மாத்திரம் இல்ல, பிரபுஜி நெக்ஸ்ட் பேஜ் இது பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. போட்டே மாதாஜி வந்துருச்சா பாருங்க. இப்பதான் வந்திருக்கு பிரபுஜி, இப்பதான் வந்திருக்கு, பாத்துட்டேன். அதே மாதிரி மதுராவின் மேற்கு இடத்துல வந்து மகன் அப்படிங்கிறது வடக்கேதுன்னு ஒரு பெரிய ஒளி வீசும் மென்மையான இடத்தை அவர் இது பண்றாரு. அங்க வந்து நெருப்புகள்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. அங்க இருந்ததுன்னா அழகா அவர் வந்து ரொம்ப அழகாக தோணும். மேகங்கள்லாம் வரிசையா தெரியுது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமா ஆச்சரியமா அவருக்கு இருக்கு. அப்போ வந்து அந்த நகர்ல வந்து மாணிக்க ஈஸ்வரர் அப்படின்னு சிவபெருமானை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அரசனும் மாணிக்க ஈஸ்வரர் அங்க இருந்த பக்தியினால வந்து அந்த அரசனுக்கும் வந்து மாணிக்கேஸ்வரர் அப்படிங்கிறது கிடைக்கிறது. அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா ஒரு மரத்தடியில சிறுத்த ஒரு இவர் இந்த தங்கி இருக்காரு. அப்ப அந்த விளக்கத்தை ஒப்பிட்டு பாக்குறப்ப என்ன ஆகுதுன்னா அவர்களுடைய பாதங்கள்ல விழுந்து ஒரு முழு பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறப்ப இந்த பெயர் வந்ததுக்கு காரணம் தான் இந்த மாதிரி பெயர் வந்ததுக்கு காரணம் என்ன மாணிக்கேஸ்வரர் அப்படின்னு கேட்கிறப்ப இது அன்னைக்கு நாள் முழுவதும் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்றாரு அவரு. அந்த கேட்ட மகனின் இதயத்துல வந்து அனைத்து ரொம்ப தெளிவடையுது. மீண்டும் பிரதிஷ்டாபூருக்கு போறான். இதை வந்து தெரிவிச்சுக்கிட்டு கூப்பி கரங்களோட எல்லாவற்றையும் கேட்ட அரசன் வந்து என்ன பண்ணா பற்பல மதிப்புமிக்க ஆபரணங்களை வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணிட்டு அவரு திருப்பி போறாரு. அவங்க வந்து ஞானசுதி வந்து அங்க ரைக்கரை வந்து திருப்பி எல்லா ஆபரணங்களும் அளிக்கிறாரு. அந்த முட்டாள் அரசனே உபயோகமற்ற இப்பொருட்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வழங்குறீங்களா மாதாஜி? கேக்குதா? கேக்குது. அனைத்தையும் வந்து ரதத்துல வந்து அப்ப அரசன் வந்து ரொம்ப பக்தியோட என் மீது கருணை காட்டும்படி கேட்டுக்கிறேன் அப்படின்னு பகவானிடம் வந்து ரொம்ப பக்தியோட அவர் வந்து இது பண்றாரு. இதுதான் வேணும். பக்திக்கு வந்து முதல்ல வந்து பணிவு வேணும். அந்த பணிவு இல்லாம நம்ம அகங்காரம் பொய் அகங்காரத்தோட இருந்தோம் அப்படின்னா நம்மளால வந்து எந்த விதமான இதுவும் முயற்சி பண்ணாலும் கூட பகவானே கருணை கொடுத்தா கூட நம்மளால நம்ம மேல மேல பக்தியில வர முடியாது அப்படிங்கிறது நமக்கு. இதனால மகிழ்ச்சியுற்ற ரைக்கரை வந்து தினம் பகவத்கீதையிலிருந்து இந்த 6ஆம் அத்தியாயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நான் படித்தேன், டெய்லியே படித்தேன், அது மாதிரி ஞானத்தை கேட்டுக்கொண்டேன் அப்படிங்கிறாரு. இந்த வந்து இதை தவறாமல் பாராயணம் செஞ்சு வந்தால் அதனால தான் எனக்கு வந்து வைகுண்டம் பிராப்தி கிடைச்சது
வைகுண்டத்துக்கு கிடைச்சது அப்படின்னு உடனே ரைக்கிய பாதத்துல விழுந்து அவர் வந்து அவருடைய சேவையில ஈடுபடுறாரு. இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரைக்கியர் அப்படிங்கிறவர் அந்த தூய பக்தரா இருந்து உயர்ந்த பக்தர், சாதாரண பக்தர் இல்ல, மிக உயர்ந்த பக்தரா இருக்கிறதுனால அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றணும். அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம அப்படியே கேட்கணும். அது குரு அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துல வச்சுட்டு நமக்கு சொல்லுவாங்க ஜென்ரலா சாதாரணமா பௌதிக உலகத்துல மாதா பிதா குரு தெய்வம், அதுக்கப்புறம் தான் தெய்வம். இந்த யோகா அப்படிங்கிறது கனெக்டிவிட்டி. நம்ம இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் கனெக்ட் பண்றவர் குரு தான். பகவானின் பிரதிநிதி குரு. அவர் மூலியமாவும் பக்தர்கள் மூலியமாவும் கண்டிப்பா நம்மளால பகவானுடைய தாமரை பாதங்களை அடைய முடியும் அப்படின்ட்டு அவருக்கு சேவை பண்ண முடியும். பக்தர்களுக்கு சேவை பண்ணாலே பகவான் பூரிச்சு போயிடுவார். அவருக்கு சேவை பண்றதை விட்டுட்டு நம்ம பக்தர்களுக்கு வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணாலே போறோம். நம்மளால என்ன முடியுமோ அதை பண்ணலாம். அதனால ஒன்றும் இது கிடையாது. அது மாதிரி இந்த அத்தியாயத்தை 6ஆம் அத்தியாயத்தை படிக்கிறதுனால ஒரு யோக நிலையில இருக்கிறவன் வீழ்ச்சி அடையாம எப்படிலாம் நம்ம வந்து பகவானுடைய தாமரை பாதங்கள் அடைய முடியும் அப்படிங்கிறத இந்த ரைக்கியர் மூலியமா நம்ம வந்து இந்த கதையை தூய உத்தம அதிகாரியான இந்த ஆத்ம ஞானத்தை உணர்ந்தவருடைய சகவாசத்தினால நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு இந்த அத்தியாயத்தின் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும், இல்ல யாராவது கருத்துக்கள் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யாராவது ஷேர் பண்ணிக்கணும் விரும்புனீங்கன்னா தாராளமா ஷேர் பண்ணிக்கலாம் மாதாஜி. ஒண்ணும் இல்லையா? இதுல வந்து அந்த ஞான சுத்திங்கிறவரு ரொம்ப பெரிய இவருன்னு தன்னை நினைச்சுட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து அவரோட பெரியவருன்றத அந்த அண்ணங்களை உணர்த்திட்டு அதனால வந்து அவரு வந்து ரைக்கியரை தேடி போனாரு, நம்மளோட பெரியவர் யாரு இருக்காருன்னு. தேடி போய் அப்புறம் அந்த பணிவு அவருக்கு வந்தது அப்படிங்கிறத சொல்றாரு. அப்புறம் 6வது அத்தியாயத்தின் பெருமையும் புரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் மாதாஜி இதுல. நைஸ் மாதாஜி, நைஸ். நல்லா கவனிச்சிருக்கேள், அழகா சொன்னேன் மாதாஜி. வேற யாராவது ஒருத்தரே சொல்லாம வேற யாராவது 1 2 அந்த கதைகள்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? ரொம்ப கேட்கல, ஏதாவது ஒரு பாயிண்ட் சொன்னா கூட ஓகே. எதுக்கு கேட்கறது கேள்விகள் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு அதுல கதையில கிரகிச்சுட்டு இருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு தான் கேட்கறதே ஒழிய வேற ஒண்ணுமே கிடையாது. ஹரே கிருஷ்ணா. குரு கிட்ட எவ்வளவு பணிவா நடந்து நம்ம எவ்வளவு பக்தியை தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவு கத்துக்கிட்டு நம்ம வைகுண்டம் போக பழகிக்கணும். நல்ல பாயிண்ட், நைஸ். இப்படி சொல்றப்ப நமக்கும் சந்தோஷமா இருக்கும். எப்படி பரீட்சத் மகாராஜாவும் சுகதேவ சுவாமியும் எல்லா விஷயத்திலையும் 2 பேருமே உயர்ந்த பக்தர்கள். அப்படி இருந்ததுனால அது ஃபுல் பாகவதம் நமக்கெல்லாம் இன்னைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். அது மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் பகவானை பத்தி சாதாரண படிப்புக்கே நம்ம எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றோம். நைட் அண்ட் டே உட்காந்து படிச்சு, நம்மளும் பேரண்ட்ஸும் சேர்ந்து பசங்களோட படிச்சு எவ்வளவு கஷ்டப்படுறோம். நீட் எக்ஸாம் அதுக்கு இதுக்குன்னா அட்லீஸ்ட் நம்ம படிக்காட்டி போனாலும் அந்த பசங்களுக்கு என்ன வேணும் தேவையோ அதெல்லாம் கொடுத்து அப்படி இந்த நிரந்தரமே இல்லாத கொஞ்ச நாள் வாழ்க்கைக்கே நம்ம அவ்வளவு கஷ்டப்படுறோம். இங்க வரவே வேண்டாம் இந்த இந்த கலியுகத்துல, அதுவும் இப்ப இந்த சம்சாரத்துல நம்ம எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள், ஒவ்வொரு அடியிலையும் துன்பங்களை நம்மளை நோக்கி வந்துட்டே இருக்கு. அதனால அதெல்லாம் நம்ம இது பண்ணாம பகவானுடைய தாமரை பாதங்களை அடையணும் அப்படின்னா பக்தர்களுக்காக பிடிச்சுக்கணும். அப்படி பிடிச்சிருந்தா நம்மளால முடியும். நம்மளும் வந்து சுகமா சந்தோஷமா இருக்கலாம், ஆனந்தமா இருக்கலாம். பௌதிக உலகத்துலதான் இந்த சந்தோஷம், இந்த தூக்கம் எல்லாமே அந்த வெறும்னா மாத்திரம்தான். ஈஸ்வரா பரமா சச்சிதானந்த விக்கிரகா, அவருடைய தாமரை பாதங்கள், அவருடைய பக்தர்கள் எப்போதுமே அவருடைய தாமரை பாதங்கள்லாம் இருப்பாங்க. நம்ம பக்தர்களுடைய காலை பிடிச்சிருந்தோம்னா நம்மளாலேயும் ஆனந்தமா இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பௌதீக உலகத்திலேருந்து எப்படியோ வந்துட்டோம், இங்கிருந்து தப்பிக்க எப்படி முடியும், என்ன முடியும் அப்படின்னா பக்தர்கள் சங்கமம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஹரே கிருஷ்ணா.
பிரபுஜி நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? சொல்லுங்க பிரபுஜி. விப்ரநாராயண் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி 1வது அத்தியாயத்துக்கும் 2வது அத்தியாயத்துக்கும் பெருமைகள் வந்து சொல்லலைங்க மாதாஜி. ஆயிடுச்சேம்மா. நீங்க யாரு புதுசா இன்னைக்குதான் வந்திருக்கீங்களா? இல்லைங்க மாதாஜி, நான் 2-3 கிளாஸ் கேட்டேங்க மாதாஜி. ஃபர்ஸ்ட் டே கேட்கலைங்க. அது வந்து போடவும் இல்லைங்க மாதாஜி. 3வது காண்டத்துல இருந்து தான் வந்துச்சுங்க வீடியோ. அப்படியா? நீங்க இது நம்பிக்கைய நோட்டீஸ். பத்தி சொல்றாங்களாங்க மாதாஜி. ஆமா மாதாஜி. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் முடிஞ்சிடுத்து மாதாஜி. போட்டிருந்தாங்க. நான் திருப்பி உங்களுக்கு அனுப்ப சொல்றேன். ஓகேங்க மாதாஜி. இது பிடிஎஃப் இருக்காங்க மாதாஜி? பிரபுஜி தான் அனுப்புவாங்க. அவங்கள்ட்டே கேட்டு நான் உங்களுக்கும் அனுப்ப சொல்றேன். உங்க பேர் என்ன? விஜயகுமாரியா? ஓகே விஜயகுமாரி மாதாஜி. சொல்றேன். பிரபுஜிட்ட நான் சொல்றேன் மாதாஜி. உங்களுக்கு அனுப்பிவிட ஓகேங்க சொல்றேன். மாதாஜி. முதல் ஓகேங்க. அத்தியாயமும் 2வது அத்தியாயம் இல்லையா உங்கள்ட்ட? ஆமாங்க மாதாஜி. கண்டிப்பா அனுப்ப சொல்றேன் மாதாஜி. எல்லாருமே பிடிஎஃப் அனுப்புனா நான் படிச்சுட்டு டவுட் கிளியர் பண்ணிக்கிறேங்க மாதாஜி. சொல்லுங்க, கேளுங்க மாதாஜி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாய்ஸ் மெசேஜ் கூட போட்டு விடலாம். காமன்ல போட்டீங்கன்னா எல்லாருமே கேட்கலாம். எல்லாருமே அந்த ஒரு சந்தேகங்களை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தேகம் வரணும். வந்தாதான் நம்ம ஃபர்தரா பக்தியில வந்து முன்னாடி போக முடியுமே ஒழிய நமக்கு கேட்கறதுக்கு வெட்கப்பட்டுக்கிட்டோ இல்லை நீங்க பாட்டுக்கு அப்படியே இருந்தீங்கன்னா நம்மளால பக்தியில மாத்திரம் இல்லை, நம்ம பௌதீக உலகத்திலையும் நம்மளால என்னைக்குமே வர முடியாது. மனித வாழ்க்கை வீண் பண்ணிடுவேன். ஓகேங்க மாதாஜி. அதனால தாராளமா அதை நான் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள்லாம் இருக்கோ எல்லாருமே வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அதற்கான விடையை மறுநாள் நாளைக்கு படிக்கிறப்ப நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். பிரீஃபிங் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கலாம். என்ன ஆன்சர், என்ன கொஸ்டின் அப்படின்னு. சரியா? ஓகேங்க மாதாஜி. ஹரே ஒருத்தருக்கு கிருஷ்ணா. சந்தேகம் வரணும். வந்தாதான் நம்ம பக்தியில முன்னேறணும்னு அர்த்தம். எப்படி சின்ன கிளாஸ்ல இருந்து 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் போறோம் இல்லையா? அதே மாதிரிதான். ஆமாங்க மாதாஜி. எப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே ஊம்புல இருந்து பிறந்து வெளியில வந்த உடனே எப்படி பாக்குறது, அதுக்கப்புறம் தவழ்றது, அதுக்கப்புறம் தான் நடவண்டி வச்சுட்டு நடக்கிறது, அது மாதிரி வர மாதிரிதான் நம்மளுடைய இதுவும். அதனால நம்ம அப்படிதான் போகணும். அதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்க சரியா? மாதாஜி. பகவத்கீதையில இப்படி அத்தியாயத்துக்கு பெருமைகள் இருக்குங்கிறது எனக்கு இப்பதாங்க மாதாஜி தெரியும். அதனால இப்ப கேக்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. அது படிக்கணும் அப்படின்ட்டு. கண்டிப்பா அந்த சாப்டர் படிக்கிறப்ப நமக்கு அந்த கதைகள் ஞாபகம் வரும். ஞாபகம் வரணும் மாதாஜி. சின்ன பாயிண்ட் எழுதி வச்சுக்கணும். இதுல என்ன சொன்னாங்க, நம்பிக்கையை பத்தி சொன்னாங்க, அடுத்ததுல என்ன சொன்னாங்க, இது மாதிரி கர்மயோகத்தை பத்தி சொன்னாங்க, 5வது சாப்டர் அத்தியாயத்துல என்ன சொன்னாங்க, அகர்மா பத்தி சொல்லியிருக்காங்க. கர்மா அகர்மா விகர்மாங்கிற மாதிரி அகர்மா பத்தி அந்த சாப்டர். சொல்லி 6வது அத்தியாயத்துல பெருமைகள் என்ன சொல்லியிருக்காங்க, யோகிகள்லாம் எப்படி இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, அந்த யோகிகள் வந்து எப்படிலாம் பக்தி பண்ணி வந்தாங்க, கனெக்டிவிட்டி என்ன ஏது, அந்த காம இதெல்லாம் எப்படி இது பண்ணாங்க. இப்படி ஒவ்வொரு சாப்டர்லயும் நம்ம டெய்லியே இப்ப கிளாஸ் முடிஞ்ச உடனே புக்கை மூடி வச்சுட்டு பிடிஎஃப் மூடி வச்சுட்டு போயிடக்கூடாது. உடனே அந்த இன்னைக்கு என்ன கதையெல்லாம் படிச்சோமோ அதை ரிப்பீட் பண்ணி படிக்கணும். இப்படி டெய்லி படிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா நல்லா நமக்கு மனசுல பதிஞ்சிடும். பதிகிறப்ப அந்த கிளாஸ்ல அந்த அந்த சாப்டர் படிக்கிறப்ப 1 2 3 4ன்னு படிக்கிறப்ப நமக்கு இந்த கதைகள் ஞாபகம் வரும். நமக்கு அதுல என்ன தீம், அதுல கன்க்ளூஷன் என்ன அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். 5th சாப்டர்னா அக்மா பத்தி, 6th சாப்டர்னா யோகிகளுடைய இதை பத்தி எப்படி இது பண்றது அப்படின்ட்டு யோகங்கள். யோகினாம் 6.47 கடைசியில பகவான் சொல்ற மாதிரி எப்படிலாம் நம்ம யோகங்கள் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும், அப்படிங்க உயர்ந்த பக்தர்களோட சங்கமத்துல இருக்கணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஞாபகம் வரணும். இது மாதிரி ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் அந்த கதைகள் ஞாபகம் வராட்டி போது அதுல இருக்கிற கன்க்ளூஷன் நமக்கு கண்டிப்பா ஞாபகம் வரும். அது எப்படி வரும் அப்படின்னா எல்லாமே டெய்லி நம்ம படிக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை காலையிலையும் நைட்டும் படிச்சோம். ரெகுலரா ஒரு சிஸ்டம். எப்படி ஸ்கூலுக்கு போனா ஹோம்ஒர்க் எல்லாம் பண்றோம், முதல் நாள் பாடத்தை எழுதுறோம் வீட்டுல, அதே தான் சேம் இதுதான். ஆன்மீக உலகத்திலேருந்து வந்ததுதான் எல்லாமே நம்ம பௌதிக உலகத்துல பண்ற ஒவ்வொரு விஷயங்களும். இந்த ஆத்ம ஞானத்தை உணர்ந்து நம்ம இந்த உடல் அல்ல, பிரபுபாத் சொல்ற மாதிரி இந்த உடல் அல்ல, இந்த ஆத்மா, இது ஆத்மா அப்படிங்கிற அந்த பக்குவத்துக்கு வரணும் அப்படின்னா திருப்பி 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 படிச்சாதான் நமக்கு வந்து அது ரெஜிஸ்டர் ஆகும். நமக்கு தெரிந்த மொழியில படிக்கணும், அதுவும் சொல்லிட்டேன்.
நமக்கு தெரியாத மொழி, ஆனா மத்த பாஷையில படிச்சோம்னா நமக்கு அது புரியாது, ரிஜிஸ்டர் ஆகாது. அதனால திருப்பி திருப்பி படிச்சோம்னா நம்மளால முடியும். இன்னைக்கு வந்து ரொம்ப வெரி ஸ்பெஷல் ஏகாதசி, பாண்டவ நிர்ஜல ஏகாதசி. இந்த ஏகாதசி அப்படின்னா பீமன் வந்து அவரால பசி தாங்க மாட்டாரு. அப்பேற்பட்ட பீமனே வந்து பசிய ஒரு நாள் ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருக்காரு. அப்படிதான் சொல்றாங்க. உம் பாண்டவ நிர்ஜல ஏகாதசி அப்படின்ட்டு. இந்த ஏகாதசியோட மகாத்மியம் வந்து நம்ம அவங்கவுங்களே உடல்நிலை முடியறதுக்கு தகுந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருந்துக்கிட்டு பகவானை முழுக்க முழுக்க நினைச்சுக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டோ, இப்ப நம்ம இது மாதிரி கிளாஸ் பகவத்கீதை 5, 6 இதெல்லாம் படிச்சோம். அதனுடைய விஷயங்களை பகவானை பத்தி பேசுறதோ, அவருடைய லீலைகளை பத்தி பேசுறது, அவருடைய பாகவதத்தை பத்தி படிக்கிறது, இது மாதிரிலாம் பக்தர்களோட சங்கம் வச்சுக்கிட்டு படிக்கிறது வந்து அவ்வளோ புண்ணியம். இது வந்து 24 ஏகாதசி இருந்த பலன் இது. இன்னைக்கு நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் 24 ஏகாதசியில ஏதாவது ஒரு ஏகாதசி நம்மளால இருக்க முடியாத சூழ்நிலை வந்தா கூட இன்னைக்கு ஒரு நாள் இருக்கிறது வந்து ஹரே கிருஷ்ணா மாதாஜி, வணங்குல மாதாஜி, ஹரே கிருஷ்ணா.